நம்ம ஷேப்பாக எடுத்து விடணும். ஷேப்பாக எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஓர தையல் போடணும். ஃபுல்லாக அந்த ஷேப்புக்கே நம்ம ஓர தையல் போட்டு முடிச்சுட்டு ஓர தையல் போட்டு நெக்ஸ்ட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி நம்ம சுற்றி ஸ்லீவை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். லைனிங் தான் கரெக்டான அளவு. அந்த லைனிங் மேலே 4 இன்ச்சுக்கு சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். அது கூடவே நம்ம ஸ்கேலப்பில் ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம், ஓர தையல் போட்டோம். இப்போ அந்த ஓர தையல் பக்கத்துலேயே 4 இன்ச்சுக்கு 2வது தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு லைனிங் தான் கரெக்டான அளவு. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஷோல்டர் கிட்ட சென்டர்லேருந்து மேலே கீழே 1 இன்ச்சுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பார்ட்டில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்லீவோட சென்டரை வச்சு அங்கேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இது எதுக்காகனா நம்மளுக்கு பேக் வந்து முதுகு வந்து நம்ம போடும்போது சில பேர் ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிக்கும், இப்படி ஏறின மாதிரி அந்த ஃபால்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ரண்ட்